தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகியிருக்கார். தலைவர் பதவிக்கான போட்டியில் தான் இல்லை அப்படின்னு அண்ணாமலை அறிவித்ததில் இருந்தே அடுத்த தலைவர் பற்றிய யூகங்களும் எதிர்பார்ப்புகளும் கூடிக்கொண்டுதான் வந்துச்சு. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகனோட பெயர்கள்லாம் அடிபடிச்சு. ஆனா நயினார் நாகேந்திரன் போட்டியில் இருந்தவர்கள் ஆதரவோடு தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்த பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நயினார் நாகேந்திரனுடைய பின்னணி என்ன, தலைவராக்கப்பட்டதின் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா விரிவா பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜகவின் 4 எம்எல்ஏக்கள்ல ஒருவரா செயல்பட்டு வராரு. சர்ச்சைகளும் பெரிய புள்ளிகளும் போட்டியிட்ட நெல்லை தொகுதியின் எம்எல்ஏவா இருக்கும் நயினார் நாகேந்திரன் 2011ஆம் ஆண்டுல இருந்து அந்த தொகுதியின் மிக முக்கியமான ஆளுமையா இருக்கார். திமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் மேயர், கருணாநிதியின் மிக நெருங்கிய நண்பர் என்ற பல்வேறு அடையாளங்களோடு 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஏஎல் சுப்பிரமணியத்தை தோற்கடித்து தனது முதல் வெற்றியை நயினார் நாகேந்திரன் பதிவு செஞ்சார். அவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு, வெற்றியும் எளிதா கிடைக்கல. 1989ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைஞ்ச நயினார் நாகேந்திரன் பனங்குடி அதிமுக நகர செயலாளர் பொறுப்புல சிறப்பா செயல்பட்டதுனால திருநெல்வேலி மாவட்ட செயலாளரும் ஆகியிருக்காரு. அதோடு அதிமுகவின் உயரிய பொறுப்பா பார்க்கப்படுற ஜே பேரவையின் மாநில செயலாளர் பதவியிலும் இருந்திருக்காரு. இதையெல்லாம் கடந்து வந்து முதல் தேர்தலிலேயே பெரும் வெற்றியை பதிவு செஞ்ச நயினார் நாகேந்திரனுக்கு ஜெயலலிதா அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. போக்குவரத்து துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை ஆகியவற்றை கவனித்தும் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு தேர்தலில் நம்பிக்கையோடு களமிறங்கியவருக்கு வெற்றி கை கூடல. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. திருநெல்வேலி தொகுதியில அதிமுக எம்எல்ஏவாக 4 முறை போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இதற்கிடையில ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டதுனால 2017ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து நயினார் நாகேந்திரன் வெளியேறினார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவில் இருந்து வெளியேற நயினார் நாகேந்திரன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். பாஜகவில் இணைந்த பிறகு அவருக்கான ஆதரவும் மக்களிடையே இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு சாட்சியா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 2021ஆம் ஆண்டு தேர்தல் அவருக்கு மட்டும் இல்லாம தமிழக பாஜகவிற்கும் முக்கியமான தேர்தலா அமைஞ்சிச்சு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. திருநெல்வேலி, நாகர்கோவில், மொடக்குறிச்சி, கோவை தெற்கு என 4 தொகுதிகளில் பாஜக வெற்றியை பதிவு செஞ்சு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிச்சு. இதுல 2 தொகுதிகள் மேற்கு பகுதியிலும் 2 தொகுதிகள் தெற்கு பகுதியிலும் அமைஞ்சது பாஜகவுக்கு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. இதுல தெற்கு பகுதிக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியவர்களின் நயினார் நாகேந்திரன் முக்கியமா இருந்திருக்காரு. கடந்த 8 வருஷமா பாஜகவுக்காக களத்திலையும் சட்டமன்றத்திலையும் தனது குரலை வலுப்படுத்திட்டு வரும் அவருக்கு இப்போ பாஜக தலைமைக்கான வாய்ப்பும் அமைந்திருக்கு. இதற்கிடையில 2019, 24 மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சாலும் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் கண்ட வெற்றி தமிழ்நாடு அரசியல்ல கவனத்தை ஏற்படுத்துச்சு. பாஜகவிற்குள்ளும் அவருக்கான ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனா வெறும் ஒரே ஒரு தேர்தல் வெற்றியும் கள அனுபவமும் மட்டுமே நயினார் நாகேந்திரனுக்கு புதிய தலைவரா பொறுப்பேற்றதற்கு காரணமா பார்க்கப்படல. அதையும் தாண்டி சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதா இருந்துட்டு இருக்கு. 21ஆம் ஆண்டு பாஜக தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்ற நிலையில அதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாஜக போட்டியிட்ட 20 இடங்கள்ல 4 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. அதுல அதிமுகவுடனான கூட்டணி மற்றும் பாஜகவின் வெற்றியாகவும் பார்க்கப்பட்டாலும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல கூட்டணியில விரிசலை ஏற்படுத்த தொடங்கிச்சு. குறிப்பா அதிமுக தலைமை குறித்து அண்ணாமலையின் பேச்சு, ஜெயலலிதா உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் குறித்து அண்ணாமலை பேசியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அதிமுகவும் பாஜக கூட்டணியால தான் நாங்க தோத்தோம் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வச்சாங்க. அடுத்து வந்த 2024 தேர்தலில் தனித்தனியே போட்டியிட்ட 2 கட்சிகளும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் உருவாக்க
பாஜக தேசிய தலைமை எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. காரணம் அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் இடையில ஏற்பட்ட தனிப்பட்ட போட்டி கூட காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைய போறதால புதிய தலைவருக்கான ஆலோசனை டெல்லியில தீவிரமா நடந்து வந்துச்சு. அதோடு 2026 தேர்தலும் நெருங்கி வரதால அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தேசிய தலைமை விரும்புவதாகவும் தெரிஞ்சிச்சு. இந்த நிலையில் தான் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அழுத்தமா சொல்லி வந்த அதிமுக டக்குன்னு அதிமுகவோட மூத்த தலைவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில மீண்டும் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற பேச்சு அடிபட தொடங்குச்சு. சீனியர்களை மதிக்காத அண்ணாமலை தலைமையில பாஜக செயல்பட்டா கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு இபிஎஸ் அமித்ஷாவிடம் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு சில முக்கிய காரணங்களும் இருக்கு. ஒன்று, அதிமுகவில் இருந்தவர் அப்படின்றதுனாலையும் அதிமுக தலைவர்களோடு இன்னும் இயல்பான தொடர்பை வைத்திருப்பதாலும் கூட்டணி சிக்கலில் ஏற்படும் சிக்கல்களை எளிதாக கையாள்வார் அப்படின்னும் பேசப்படுது. இரண்டாவது, நயினா நாகேந்திரன் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் ஏற்கனவே பாஜகவுல நாடார், கவுண்டர் மற்றும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்படின்ற பொழுது வன்னியர் அல்லது முக்குளத்தோரை சேர்ந்தவருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்க திட்டமிட்டதாகவும் தெரிகிறது. ஆனா பாஜகவுல வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்ல பெரிய தலைவர்கள் யாரும் இல்லாததும் நயினாருக்கு கூடுதல் பலமாகவும் மாறி இருக்கு. இதனால கூட நயினா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது. முக்குளத்தோர் வாக்குகளை கவர பாஜக தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வருது. 2024 தேர்தலில் ஓபிஎஸ் தாமரை சின்னத்துல களம்பிருக்குச்சு. தேவர் குரு பூஜையில பிரதமர் மோடி பங்கேற்க திட்டமிட்டது உள்ளிட்டவை இதுல அடங்கும். அதன் தொடர்ச்சியா கூட இந்த நியமனமும் பார்க்கப்படுது. அதோடு திராவிட அரசியலையும் நயினா உள்வாங்கியவர் அப்படின்றதுனால சூழ்நிலைக்கேற்றபடி கூட்டணி மற்றும் கட்சி தொடர்பான விமர்சனங்களையும் திறம்பட கையாள்வார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. புதிய தலைவராக தேர்வாக இருக்கும் நயினாருக்கு காத்திருக்கும் சவால் 2026 தேர்தல் களம் தான். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என பல முனை போட்டியாகவும் 2026 தேர்தல் களம் இருக்க போகுது. அதோடு கூட்டணி இல்லைன்னு சொன்ன அதிமுக மீதான விமர்சனங்களுக்கும் நீட், இருமொழி கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள்ல முரண்பட்ட அதிமுகவிற்கும் சேர்த்தே நயினா நாகேந்திரன் பதிலளிக்க வேண்டியும் இருக்கும். அதோடு திமுகவுக்கு எதிரான அரசியலை தலைவரா எப்படி செயல்படுத்த போகிறார் என்பது தமிழ்நாட்டில் பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதா இருக்கும். அவருக்கான களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.